பீன்ஸும் கேரட்டு போட்ட பருப்பு ஸ்லிப் பண்ண போகிறேன். அதுக்கு துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் கால் டம்ளர் 2 காஞ்ச மிளகாய் ஈவனாக எடுத்துட்டுருக்கேன். 2 பருப்பும் ஊற போட்டுவிட்டு அரைச்சி விட்டு கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி விட்டு பண்ணலாம். மதியம் லஞ்சுக்கு சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு பண்ண போகிறேன். இதை குக்கரில் சாதத்தோடு வேக வச்சுக்கலாம். அதுக்கு அரைச்சி விட்றதுக்கு மோர் குழம்பு கொஞ்சோண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தனியா, அப்புறம் கொத்தமல்லி விரையோடு சேர்த்து கொஞ்சோண்டு துவரம்பருப்பு ஜீரகமும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ரெண்டு அரைச்சி விட்டு மோரில் கலந்துட்டு பண்ணலாம். ஊற போட்டு இந்த பருப்பை 1-2 அரைச்சாச்சு. கரகரன்னு அரைக்க நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. கடுகு தாளிச்சு போட்டுட்டு இதை நான் வதக்கின்னு இருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் வேக வச்சாச்சு. இது நல்லா வதங்கின உடனே இதை போட்டுட்டு வதக்க வேண்டியதுதான் காயை. இது புதினா கருவேப்பிலை ரெண்டுமே போட்டேன், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கொசரம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு சன்ட்ராப் ரெண்டுமே விட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயும் போட்டு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். எடுத்துடலாம். நம்ம அரைச்சதை மோரில் கொட்டிட்டு சேப்பங்கிழங்கு உரிச்சுட்டு போட்டு கடுகும் கருவேப்பிலை தாளிச்சு போட்டுட்டு ரசத்துக்கு தக்காளி ரசத்துக்கு வெறும் தக்காளியை 2 அரைச்சிட்டு அதை தண்ணி விட்டு கலக்கிட்டு உப்பு ரசப்பொடி போட்டு ஜீரகம் கருவேப்பிலை தாளிச்சு